கோயம்புத்தூருடைய காவல்துறையில் கோடியம்மன் கோவில் உண்டி என்றாங்க. இப்ப உண்டி எப்படி நடுவாங்க? சட்டம் இருக்குது, அந்த அவனத்துறை சொல்லிக்கிற உத்தரவு எப்படி இருக்குது? அது எண்ணும் போது வீடியோ கேமரா எடுக்கணும், அங்க பொதுமக்கள் இருக்கணும், மக்கள் இருக்கணும், அதிகாரி இருக்கணும், தேசிய இருக்கணும், ஏசி இருக்கணும், அத்தனை வீடியோ கேமரா பதிவு பண்ணி அதை போட்டு பார்த்து கணக்கு எழுதி போட்டு இவங்க எப்படி ஆட்டா போட்டாங்களா? 9 முடியல சாமி பார்க்க வழியில முடியும். இந்த அரசாங்கம் பிச்சை எடுக்கிற அரசாங்கம், யாருக்கு பிச்சைக்காரங்க பிச்சை எடுக்கிற அரசாங்கம். அப்படிப்பட்ட அரசாங்கம் எப்படி பண்ணுது? காசு போட உண்டியில போடவும், காசை உண்டியில போடவும், இப்படிதான் சொல்றான் பாருங்க. காசு உண்டியில போட சொல்றான். அந்த உண்டியில் 9 உண்டியில் கொண்டு வராங்க என்பது 8 உண்டியில் நினைத்தான் கணக்காண்டு முடிச்சுட்டான். ஒரு உண்டியில் கொண்டு ஒழிச்சு வச்சுட்டான். இந்த கோடியம்மன் பார்த்தது ஒரு சிசிடிவி காட்டி அப்புறம் என்ன அதிகாரம் பூசி மொழிகி அப்படியே 32,000 கணக்காட்டுறாங்க. அந்த செய்தி வெளியிட்டு 4 பேர் கைது, 8 பேர் சஸ்பெண்ட். நான் சொல்றேன், அந்த கேசி ஏசி எல்லாம் கொடுத்து கைது போடணும். காசுல கட்சிகள் காசுல மங்களா செய்வார், காசுல படிச்சிருக்கிறார். எந்த மாதிரி தெரிவிக்கிறது? நம்ம மாத்திரம் தெரிவிக்கிறோம். எல்லா புராணம் எல்லாம் தெரிவிக்கிறாங்க. கடவுளை காப்பாக தரிசனத்தை சொல்லி தரிசனத்தை காப்பாக சொல்லி அப்பா இருக்கிறாங்க. பக்கத்தில் கேள்வி தமிழ்மொழி ஒரே வேண்டாம் கேட்கலாம். தமிழ்மொழிக்கு எந்த அமைச்சராக யார் வந்தாலும் 18 படி ஏறியா போகணும். பம்பையிலிருந்து நடந்த கிடையாது. 100 ஆண்டு போராடி திருப்பரங்குன்ற மண்டல தீவிர போராடி ஒரு உத்தரவு வாங்கியிருக்க நீதிமன்ற உத்தரவை மதிக்காத முதலமைச்சர் எடுக்க ஒரு போராட்டத்தை வந்து போயிட்டார், தீர்ப்பு போயிட்டார். எதுக்காக போறாரு? அவர் வீட்டில் இருக்காங்க, ஆரம்பிச்சாங்க. அவர் தீர்ப்பு இருக்கோம். அவர் இருக்காங்க போறாரு. அந்த திருப்பரங்குன்ற மண்டலத்தை தீவத்துங்க நம்ம தீவத்துங்க அந்த அர்த்தம் கிடையாது, சக்தி கிடையாது. நம்ம கோயிலை தீவத்தும் தீவத்தும் சொல்லி தன்னையே மாய்த்துக் கொண்ட அந்த போராட்டத்தினுடைய ஆணை நாங்கள் மாற்றிக் கொண்டால் சொல்ல வார்த்தை அமைச்சர் சொல்ல வார்த்தை நாங்கள் ஆட்சிக் கொண்டால் திருப்பரங்குன்றத்தில் சொல்லாது வார்த்தை முடியா இல்லையா? ஆண்டுகளுக்கு முன்னே என்ன நிலைமையோ அதே அப்ப மக்களுக்கு செய்ய எல்லாரும் செல்வோம், ஒன்னா செல்வோம். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஆலய தரிசன கட்டணத்தை ரத்து செய்யவில்லை, மாநிலம் ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. தரிசன கட்டணம் கட்டக்கூடாது, கொடுக்கக்கூடாது என இங்கே அமெரிக்கத்தில் வைத்து கொடுத்தாங்க. பழனியில 1988 அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆன்மீக தலைவர் இந்து சமுதாயத்தினுடைய கலாச்சாரத்தை பாதுகாக்கப்பட வேண்டும், ராமாயணம் மகாபாரதம் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க வேண்டும், பரதநாட்டியம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்க
அந்த கோயிலுடைய அந்த அவருடைய இடத்துல நடத்த வேண்டும் என்று ஒரு ட்ரஸ்ட் அமைச்சு அந்த கோயில் அந்த இடத்தை கொடுத்துருக்காரு. காலப்போக்கில் அங்கே இருக்க நல்லா இருந்து ஆண்டு என்ன பண்றது அப்படியே கொடுத்துருக்காங்க. திமுக ஆட்சிக்கு வந்ததையுமே அதை எடுத்து எல்லாம் கர்நாடக விசாரணை முடியாது. சக்கரவர்த்தி இணையாச்சு சக்கரவர்த்தி எடுத்து சரி அந்த சக்கரவர்த்தி எடுத்து சாக்கெல்லாம் என்ன கேட்டா நிறைய பிரச்சனை. அப்படி இந்த ஊழலை கண்டுபிடிச்சவங்க நம்முடைய திமுக அரசாங்கமானது அப்படி அந்த வகையில் அந்த கோயில் நிலத்தை கிட்டத்தட்ட இன்னைக்கு 100 கோடி ரூபாயினுடைய மதிப்பு. அந்த கோயில் நிலத்தை எங்கெல்லாம் பண்ணலாம் சொல்லி ஆதரவு பண்ணியிருக்காங்க. எப்படின்னு கேட்டா லைன் கொடுத்தாங்க, தண்ணி எப்படி கைப்பிடிச்சு யார் வீட்டை கொடுத்தாங்கன்னு ஆனா விசாரணை என்ன அப்ப இந்த அரசாங்கத்தின் மூலியமா பத்திரம் பதிவு செய்வது எப்படி வந்து சிபிசிஐடி யாரு தமிழ்நாட்டுடைய அரசாங்கம் என்ன சொல்றது அதை கேட்கக்கூடிய அதிகாரிகள் இருப்பாங்க. அதனால இப்படியானது இந்த கோயில் சொத்துக்கள் தமிழ்நாடு முழுவதுமே 10 பேர் கரூர்ல இருக்கிறாங்க. விஜயவர் நம்முடைய ஜோசப் விஜயவர்கள் அங்க போனீங்கன்னா அந்த ஏரியா புதுசா கட்சியில் சேர்ந்துட்டாரு. அவர் ஏற்கனவே கோயில் ஆக்கிரமம் பண்ணி வச்சிருக்காரு. அவரு உடனே கோயில் எடுத்து பட்டா கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறார். ஒரே நாள்ல பட்டா கொடுக்குன்னு சொல்றாங்க. நாம தொடர்ந்து சொல்றோம் 50 வருஷம் 100 வருஷமா விவசாயிகளுக்கு எந்த பாதி போடக்கூடாது, ஏழை விவசாயிகள் இருக்கணும். ஆனா அது பிரிக்கணும். கோயில் சொத்து எது, இனாம் போது என்ன, வயதில் என்ன இருக்குது, உச்சவரம்புல இருக்கக்கூடிய இடங்கள் என்ன இருக்குது, இதெல்லாம் பிரிக்க முடியாது. விற்பனை ஆய்வு பண்ணி ஏழை விவசாயி பாதிக்காம கூட நம்ம தொடர்பு சொல்லிட்டு இருக்கோம். அதேதான் நாமெல்லாம் எதிர்பண்ற மாதிரி இங்க இருக்க சில விவசாயிகள் தான் ஒரு எதிர்ப்பு குரல் கொடுத்து போட்டாங்க. அது கிட்டத்தட்ட மதிப்பு பட்டா கொடுத்தா யாரு கொடுக்கறது? சர்ச் இருக்குது, மசூதி இருக்குது. இங்க நம்ம பக்கத்துல மசூதி இருக்கு, கோயில் இருக்குது. இது மாதிரி நிறைய மசூதி கோயில் இருக்குது. சர்ச் கோயில் இருக்குது. அந்த மாதிரி கரூர்ல மசூதி இருக்குது, சர்ச் இருக்குது, பெரிய பெரிய தொழில் ஸ்தாபனம் இருக்குது, பெரிய தொழிலதிபர்கள் இருக்காங்க. இந்த இவங்கெல்லாம் சொல்லக்கூடியது யாருக்கு பட்டா இருக்கு? ஏழை விவசாயிகள் கொடுக்கிறதா, பணக்காரன் கொடுக்கிறதா, சர்ச்சு கொடுக்கிறதா, மசூதி கொடுக்கிறதா, அந்த இடம் என்ன ஆய்வு பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து சட்டம் இருக்காங்க. அதனால இந்த பல்வேறு 100 கோடி ரூபாய் ஆக்கிரமிப்பாளர் முயற்சி பண்ணாங்க. அது ஏதோ முருகனுடைய அதனால அது வெளியே வந்து இப்ப எல்லாமே பிரச்சனைக்கு போயிருக்கு. வந்து நம்முடைய பண்பாட்டு கலாச்சாரத்துக்கான மையமா இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு கோயிலும் 100 கோடி வருஷத்துல 150 கோடி வருமானம் பழனி, திருச்சி, இது மாதிரி பல்வேறு கோயில்கள்ல 100 கோடி 150 கோடி வருமானம். இந்த பணத்தை எல்லாம் பக்தர்களுக்கான வசதிகள் இருக்கணும். நிறைய காணிக்கு போடுறாங்க. எப்படி கர்நாடக வந்து விஞ்ஞான முறையில ஊழல் பண்ணாங்க, திமுக போல அதனால ஊழல் பண்ணியிருக்காங்க. குறிப்பா நம்முடைய சேகர் நகையை பிளான் பண்ணாரு. நகை எங்க கேட்டாங்க, எப்போது இருக்குதோ, எங்க இருக்குதோ, எங்க டெபாசிட் பண்ணியிருக்க அப்படி கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இந்த அரசாங்கம் வந்து நாங்க வந்து மாசாரத்தில் அரசாங்க எல்லா மாதம் ஒரே மாதிரி சொல்றாங்க. அது உண்மையா நிலைக்கணும்னா வருகின்ற விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து சொல்லணும். விநாயகர் சதுர்த்தி கொண்டாடணும். ஏன்னா அதுக்கு நிறைய நான் பார்க்க பழனியில் ஒரு போட்டோ கொடுக்க ஏசுநாதர் மாதிரி இந்த பெரிய படம் வந்து
அப்ப இவங்க என்னன்னு சொல்லணும், நான் மதசார்பற்ற மாதிரி இருக்கிறேன், எல்லா மதமும் சரியா இருக்கிறேன் அப்படின்னா அது மாதிரி இருக்கணும். எல்லாம் முழுக்க கிறிஸ்தவரா இருக்காங்க. நம்முடைய சபாநாயகர் தெற்கு சபாநாயகர் ஒரு கிறிஸ்தவர், இதுக்கு முன்னாடி அப்பா ஒரு கிறிஸ்தவர், அப்பா ஒரு கிறிஸ்தவ மாநில நீங்க எல்லாம் எவ்வளவு நாங்க ஆட்சி வந்தது, ஆட்சி கிடைத்தது. நீங்க நைட்டு 12 1 மணி வந்தாங்க கூட முதலமைச்சர் கூப்பிட்டு ஒரு என்னெல்லாம் வேணும் பண்ணி கொடுத்துன்னு சொல்றாரு. அந்த பெண்ணை ஒரு சபையினுடைய கூட்டங்கள் அப்பா போன கிறிஸ்தவர், அவங்க இந்த கிறிஸ்தவ இளைஞர்களுடைய ஒரு கிறிஸ்தவ அமைச்சராக இருக்கார். அந்த விடுதலை சக்தியில என்ன வன்னியர் இது 2 பேரும் கிறிஸ்தவர்களுடைய பாராட்டு நடத்துறாங்க. அந்த பாராட்டு விழாவில் போய் உங்களுக்கு இங்க இருக்க சலுகைலாம் பத்தாது, நீங்க போராட்டம் வருகிறான். இப்ப ஆட்சி வருவாங்க, எங்க பார்த்தாலும் புதுசு புதுசாக கருத்து வருவாங்க. எங்கெல்லாம் கிறிஸ்தவம் இல்லை அங்கெல்லாம் கருத்து வருவாங்க. அப்ப இவங்கெல்லாம் சேர்ந்து திரும்புறாங்க. என்ன சொன்னா திருமாவளவன் நம்மளுடைய இந்து கோயிலெல்லாம் எப்படி பேசினாங்க. அந்த திமுக ஒரு பொன்முடி நம்ம தைரியம் வைக்கும் சொன்னார். எப்படி எல்லாம் கோயில் அந்த ஆட்சியில் நமக்கு எடுத்திருக்காங்க. இந்த ஆட்சியில் அதெல்லாம் காப்பாற்றணும் நினைக்கிறோம். எப்படி இருக்குது குறைவான நாடுதான் இருக்குது. இருந்தாலும் அங்க இருக்கோம்னா கிறிஸ்துவா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம். அந்த சபையில் பதவியேற்ற போது பைபிள் இருக்கக்கூடியதான் சொல்லி பதவியேற்ற சொல்றாங்க. அந்த முஸ்லீம் முஸ்லீமுடைய வசப்படக்கூடிய நபரா இருந்தாரு. இந்து மாதம் தான் நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல இந்த இந்துக்கள் தான் இருக்காங்க. இந்து கோயில் சொத்து மாத்திரம் அரசாங்கத்தில் மட்டும். இந்த அரசாங்கமானது கோயிலை விட்டு வெளியேற வேண்டும் என்று ஒரு வழக்கு போட்டிருக்கிறது. வெளியேறணும் எப்படி அந்த கிறிஸ்தவ முஸ்லீமுடைய அவங்க சொத்துக்களை அனுபவிக்கிறாங்க, அவங்க மதத்துக்கு எப்படி வளர்ச்சி பண்றாங்க, மதமாற்றம் எப்படி அவங்க பண்றாங்க அப்படி நாம் இந்து மதம் எங்க போய் பேச முடியாது. பேசலாம், கருத்துல பேசலாம், நாம் ஏதாவது கோயில்களை பேச முடியுமா? அதனால அங்க இருக்க பள்ளியில் இருக்கக்கூடிய கோயிலுடைய அந்த இடம் கூட இந்த மாதிரியான பந்தாக்கு ஒரு பெரிய போராட்டம் நடந்தது. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் உரிமைக்காக போராடினாங்க. அதெல்லாம் சேர்ந்து ஒரு கலவரம் உருவாக்கி இந்த அரசாங்கத்தை வரலாறு பெரிய வரலாறு 1946 ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் இன்னொரு பிரிவினை மாணவர்களை காப்பாற்ற வேண்டும் அப்படி ராஜினாமா பண்ணியிருக்காங்க. நீண்ட விளக்கம் பண்ணியிருக்காங்க. 5 நாளா பண்ணல. மாணவர்கள் சிக்கிக்கக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்துக்காக யாரெல்லாம் இந்த ஊர்ல என்னெல்லாம் ஊடகம் மூலியமாக எவ்வளவு செய்திகளை பொய்யான செய்திகளை பரப்பினாங்க எல்லாமே கண்காணிக்கிறாங்க. அறிஞர்கள் அவங்க எல்லாம் அந்த விஷயத்துக்காக அனுபவம் வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதனால
அதை எப்படியாவது கவனிக்கணும், தலைமையிலாக பண்ணணும் கிடைக்கிறாங்க. நிச்சயமா நாங்கள் நம்ம மாதிரி இந்த இந்து மொழி மாதிரி எல்லா மாநிலத்திலும் நாங்கள் இருக்கோம். எல்லா பக்கமே எதிர்ப்பாக இந்த மாதிரியான போராட்டம் நடக்குது. பல்வேறு அமைப்புகள் வந்து எதிர்ப்பாக பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அதனால இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்திருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு பெரிய வணக்கங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த